இன்றைய பஞ்சாங்கம் மே 5, 2026 5/5/2026 தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. கேட்டை நட்சத்திரம் பிற்பகல் 12:58 வரை, அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். தேய்பிறை சதுர்த்தி திதி. அமிர்த யோகம் மதியம் 12:58 மேல். மேஷம் மற்றும் ரிஷபராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சங்கடகர சதுர்த்தி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். இன்று பிற்பகல் 12:58 சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால மதியம் 12:58 வரை மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. மதியம் 1 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் குருவின் பார்வையில் சந்திரன் வர்றதுனால குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி அதற்கான உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் ஏற்படும். ஆனால் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்றைக்கி உங்கள் பையங்க கிட்டேயோ இல்லை குழந்தைங்க கிட்டேயோ இல்லை உடன்பிறப்புகள் கிட்டேயோ பேசினா அனாவசியமாக வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கான சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளுடைய அல்லது உடன்பிறப்புகளுடைய சொத்து வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்களால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. மதியத்துக்கு மேலே தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ணும். 1 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே சமயம் வேலை ரீதியாக உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருப்பார். அது மத்தியானம் 1 மணிக்கு மேலே தொலைபேசி மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சற்று சல்லுன்னு விழுவீங்க. எல்லாருக்கிட்டையும், குறிப்பாக கூட பிறந்த அண்ணங்கிட்டையோ தம்பிக்கிட்டையோ சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. இது பத்தாதுன்னு உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். எதிர்ப்புகள் வளர்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க. மத்தியானம் 1 மணிக்கு மேலே உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் புதிய லாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் மதியம் 1 மணிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு பார்வையில் வர்றது உங்களுக்கு பணயோகத்தை ஏற்படுத்தும். தந்தை மூலமாக வரவேண்டிய பணபாக்குகள் வசூலாகும். அதே சமயம் தொழில் ரீதியான முயற்சிகளில் லாபத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளின் தொழில் விஷயத்தில் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களுடைய பங்களிப்பு அளப்பரியதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் மத்தியானம் 1 மணிக்கு மேலே தேவையில்லாத கோபத்தை வெளிப்படுத்துகிறீங்க. அந்த கோபம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படும். எதிரிகள் அடங்கி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்கள் வார்த்தைக்கு பயந்தே சங்கடப்படுவாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் அதிகாரமாக பேசுகிறதுக்கு நீங்கள் தயங்க வேண்டாம். தைரியமாக பேசி உங்களுக்கு காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை மட்டும் தவிர்த்துட்டா போதும். மற்றபடி உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மனசுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கவங்க, அவர்கள் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். குடும்ப கௌரவத்தை உயர்த்தி காட்டுவதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு இருந்துன்னா
இருந்ததுன்னா இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்றைக்கி உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் குடும்ப நிம்மதி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பகல் வேளையில் அப் டு 1 PM உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. நண்பர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும். ஆனால் மத்தியானம் 1 மணிக்கு மேலே கூட பிறந்தவங்ககிட்டையும் அல்லது உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்ககிட்டையும் தேவையில்லாமல் கோவப்பட்டு சங்கடப்படுத்துவீங்க. ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்வதன் மூலமாக மன அழுத்தத்திற்கான ஆயத்தத்தை ஏற்படுத்துவார்கள். இதனால் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்ககிட்ட படிக்கிற பசங்களுடைய மன அழுத்தம் ஜாஸ்தி ஆச்சுன்னா அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார் சுக்கிரனின் பார்வையில். அதனால் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவோ அல்லது உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவோ செலவுகள் ஏற்படும். அதனால் கடன் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தாயாரின் இளைய சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அவங்களால உங்களுக்கு ஓரளவுக்கு உதவிகள் கிடைக்கும். மதியம் 1 மணிக்கு சப்தமஸ்தானத்தில் வரக்கூடிய சந்திரனால் உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது உங்களுடைய நெருங்கிய நட்பு ஓட்டமோ உங்களுக்கு சாதகமான உதவிகளை செய்வதற்கு தயங்க மாட்டாங்க. இதனால் உங்களுக்கு இருந்து வந்த பண நெருக்கடி மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மதியத்துக்கு மேலே நண்பர்களால் சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி இருக்குது, பதட்டம் ஜாஸ்தி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சற்று சங்கடத்தை கொடுத்தாலும் அதனால் பாதிப்புகள் இருக்காது. அரசாங்க அதிகாரிகள் மற்றும் மேல் அதிகாரிகளின் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக வரதுக்கான நேரம் இது. அதனால் மன நிறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது எக்ஸாம் ரிசல்ட்டாக இருக்கலாம், இல்லை அரசியல் ரிசல்ட்டாக இருக்கலாம். எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் ஈவன் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான மெடிக்கல் டெஸ்ட்டில் கூட உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக உங்களுக்கு புதிய நட்புகளின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கடன் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஆரோக்கியத்திலும் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மனத்தெளிவும் உடல் தெளிவும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று நிலத்தில் முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா நண்பர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிக்கலான இடத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் மதியம் 1 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு, குரு பார்வையில் வராரு. இதனால் உங்களுக்கு மன நிம்மதியும் தைரியமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் தீர்க்கமான முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக செலவுகள் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். உங்கள் குடும்பத்தாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாய் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களில் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி தெரிய வரும் எதுக்காக உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ உங்கள் பேரில் வன்மத்தை வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அதனால் மத்தியானம் 1 மணிக்கு மேலே உங்களுடைய நெருங்கிய உறவுகளே அவர்கள் செய்யும் தவறுகளை வெளிப்படுத்துவார்கள். அவங்களால தான் உங்கள் மனைவியோ கணவனோ உங்கள் விட்டு விலகி போயிருக்காங்கன்னு தெரிய வரும். கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து கணவன் மனைவி உறவில் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் மதியம் 1 மணி வரைக்கும் ஆதாயம் இருக்காது. அதுக்கப்புறம் தான் ஆதாயம் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய வியாபாரத்தில் தன வருமானம் ஏற்படுறதுக்கும் மதியம் 1 மணிக்கு மேலே நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது.
இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் நீங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உங்கள் வியாபார விஷயமாக, அதுவும் குறிப்பாக உங்கள் வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். உங்களுடைய படிக்கின்ற குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். உங்கள் படிக்கின்ற குழந்தைகளுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாள் வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய உங்கள் பசங்களுக்கு இன்றைக்கி வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். இன்று உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி அவர்களின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற, வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் மனசில் குழப்பம் இருந்துன்னா அது மத்தியானம் 1 மணிக்குள்ளே சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே வெளியூர் பிரயாணம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதாவது மத்தியானம் 1 மணி வரைக்கும் குழப்பம் இருக்கும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சுமூகமாக தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் சற்று வாக்குவாதங்களாக ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கி உங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் தலைமை பண்போடு செயல்பட்டு உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தினால் உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் சிக்கல் ஜாஸ்தி ஆனாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். மதியம் 1 மணிக்கு மேலே சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு பதவி கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை விட வயதில் மூத்தவராக இருந்தால் அவர் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி. மதியம் 1 மணி வரை 3ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் அதன் பிறகு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், அதாவது காரணமே இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீங்க. சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். மதியம் 1 மணிக்கு மேலே சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி செய்தியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த விஷயத்தில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது கொண்டு வர செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய படிப்பு, வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத நற்செய்திகள் உங்கள் மனசில் தைரியத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகளே உங்களை பாராட்டணும், அப்பேற்பட்ட ஒரு சாதனை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செய்யக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் இன்றைக்கி கொஞ்சம் அடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குரு பார்வையில் சந்திரன் வரும்போது மதியம் 1 மணிக்கு மேலே உங்களுடைய தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் புதிய மாற்றத்திற்கான வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு, இடுப்பு, கால் போன்ற சங்கடங்கள் இருந்ததுன்னா அதிலேருந்து விமோச்சனம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கால்கட்டு போட்ட மாதிரி ஒரு புதிய பொறுப்பு வரதுக்கான நேரம். உங்களுக்கு வேலையிலையோ இல்லை மேல் படிப்பிலையோ இல்லை குடும்பத்திலேயோ ஏதோ ஒரு பொறுப்பு சேருவதற்கான நேரம் இது. ஆனால் திருமண விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு எதுவும் சாதகமாக இருக்காது, அதனால் கவலைப்பட வேண்டாம். சக பணியாளர்கள் அல்லது நெருங்கிய நட்புகளுடன் இன்று மதியத்துக்கு மேலே தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் எதுவும் பாதிப்பில்லை, ஆனால் தாயாரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே முன்கோபத்தில் இருப்பீங்க. யாருக்கிட்டையாவது கடித்து விழுந்து சங்கடப்படுத்தணுன்ட்டு. ஆனால் எல்லாரும் உங்களுடைய கோபத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதனால் உங்களுக்கும் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. மதியத்துக்கு மேலே உங்களுடைய இன்ட்ரெஸ்டே மாறும், உங்களுடைய தாட் ப்ராசஸே மாறுறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் புதிய நுணுக்கங்களை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். பெரிய மனிதர்களுடன் ஏற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுத்தும், ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். துலாம் ராசி.
ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் இருக்காரு. 3ஆம் இடத்துக்கு மதியம் 1 மணிக்கு போகும்போது குரு பார்வையில் வராரு. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். செலவுகள் ஜாஸ்தி ஆனாலும் சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உறவுகள் விஷயத்தில் குடும்பத்தாரோடு உட்காந்து சிரித்து மகிழ்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு தன யோகம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக மன நிறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு திடீர் மாற்றத்தும் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். மதியம் 1 மணி வரைக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள் பதட்டத்தை ஏற்படுத்தும், வாக்குவாதங்களை ஏற்படுத்தும். அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்துவாங்க. ஆனால் மதியம் 1 மணிக்கு சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது குரு பார்வையில் வரதுனால உங்களுக்கு தைரியமான சில முடிவுகள் எடுப்பீர்கள். அது உங்களுக்கு வெற்றியை தரும். தைரியமான முடிவுகள் மூலமாக கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே மேலதிகாரிகளின் சப்போர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. புதிய வேலை வாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகளில் இன்றைக்கி நற்செய்திகள் வரும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறனால உங்களுடைய மறைமுக எதிரிகளை கூட சாதகமாக ஹேண்டில் பண்ணி வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உடன்பிறப்புகள் விஷயத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக எங்கேயாவது அவுட்டிங் போவீங்க. அது உங்களுக்கு மன நிறைவை தரும். குறிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க. அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் மாறுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அவர்கள் மாறுவதால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் அது உங்கள் குழந்தையோ கூட பிறந்தவங்க குழந்தையோ உங்களுடைய உறவுகள் குழந்தையோ ஏதோ ஒரு குழந்தைக்கு இன்றைக்கி உங்களால் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பீர்கள். இதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். விருச்சிக ராசி மற்றும் 2ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு மதியம் 1 மணிக்கு போகும்பொழுது குரு பார்வையில் வரதுனால உங்களுக்கு தனயோகம் ஏற்படும். எதிரிகளே உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார்கள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அதே சமயம் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் பெருகுவதற்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்குமான வாய்ப்பு இருக்குது. உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க, உங்களை பற்றி கிண்டல் கேலி பேசினவங்கள்லாம் இன்றைக்கி மூக்கில் விரல் வைக்கிற அளவுக்கு உங்களுடைய சாதனை இருக்கும். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சற்று வாக்குவாதம் இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் லாபத்தை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா லாபத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா அது முதலீடாக இருக்குமே தவிர நஷ்டமாகாது. இன்று மதியத்துக்கு மேலே பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் உங்களுக்கு பெருசாக லாபம் இருக்காது. ஆனால் அந்த லாபத்தை நஷ்டமாக ஆக்கிறதுக்கு பதிலாக லாபத்தை முதலீடாக மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மதியம் 1 மணி வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. 1 மணிக்கு மேலே அந்த தெளிவை பயன்படுத்தி நல்ல வார்த்தைகளை பேசி குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குடும்ப தலைவிகளுக்கு மதியம் 1 மணிக்கு மேலே சந்தோஷ மிகுதி ஏற்படும். பலமான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் நல்ல அந்யோன்யம் பாராட்டுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று மதியம் 1 மணிக்கு உங்கள் ராசிக்குள்ளே வராரு. விரயஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கௌரவத்துக்காக கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் கௌரவத்துக்காக வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில், இரும்பு சார்ந்த விஷயங்களில், நெருப்பு சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. மதியம் 1 மணிக்கு சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது குரு பார்வையில் வந்துடுவார். அதனால் உங்களுக்கு நண்பர்களின் ஆலோசனை அப்படியே உங்களுடைய செயல்பாடுகளை தலைகீழாக மாற்றுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் மேல் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வோ அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக
கௌரவமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் வீண் செலவுகள் இருக்கும். குறிப்பாக தொழில் ரீதியான செலவுகள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த செலவுகள் ஏற்படும். அதே சமயம் மதியம் 1 மணிக்கு சந்திரன் ராசிக்குள்ள வரும்பொழுது குரு பார்வையில் வரார். இதனால் உங்கள் வாழ்க்கை துணையின் சொல்லாடல்கள் உங்களுக்கு வேதமாக இருந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதத்தில் இருந்த குழப்பங்கள் கூட சுமூகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய நிலம் சார்ந்த தொழில் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மத்தியானம் 1 மணிக்குள்ளார கடன் பிரச்சனையை தீர்த்துருவீங்க, கடன் அடைப்பீங்க. அதே சமயம் 1 மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு நண்பர்களின் உதவியை கொண்டு வியாபாரத்தில் புதிய லாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களால் குடும்ப கௌரவத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் படிப்புக்காகவும் உங்களுடைய தேவைக்காகவும் கடன் வாங்கினாலும் அதனால் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பாக்யாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால தந்தை மூலமாகவும் உதவிகள் கிடைக்கும். அரசு அதிகாரிகள் அல்லது அரசியல்வாதிகளால் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் அங்கீகாரம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மகர ராசி லாப மற்றும் விரயஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் இன்றைக்கி மத்தியானம் 1 மணி வரைக்கும் அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் மத்தியானம் 1 மணிக்கு மேலே வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் சம்பந்தமான முயற்சிகளில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொருட்களின் மீது கவனமாக இருக்கிறது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தில் கோபத்தில் வார்த்தையை விட்டு சண்டை போடும்பொழுது பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் விஷயத்தில் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளால் உங்களுக்கு சங்கடம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிடிவாத குணத்தோடு செயல்படக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. வாழ்க்கை துணையின் செயல்பாடு உங்களுக்கு எதிரியாக செயல்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அவர் பேசுறது உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கும் அவருக்கும் இன்றைக்கி மனஸ்தாபம் வரும். மதியத்துக்கு மேலே அவர் மேலே உங்களுக்கு ஒரு கோபமோ வருத்தமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிருப்தி ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த செலவுகளால் உங்களுக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்குது. கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. வீட்டில் இருந்து வந்த எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், வீட்டுக்குள்ளே எதிரிகளாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஆதாயத்தை கொடுக்கும். அதனால் உங்ககிட்ட பெருசாக வன்மம் பாராட்ட மாட்டாங்க. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உறவுகளால் மதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவும் நீங்கள் தான் எடுத்து அலைஞ்சு திரிஞ்சு ஓட வேண்டியது இருக்கும். அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும். நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே வெளியூர் பிரயாணங்கள் அல்லது உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களால் பொருள் விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கும்பராசி ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. உங்களுடைய வியாபாரத்தில் தொழிலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இத்தனை நாள் தொழிலே இல்லாமல் வியாபாரமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மதியம் 1 மணிக்கு மேலே லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சந்திரன் குருவின் பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு உடன்பிறப்புகள் மூலமாக பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்களுடைய குழந்தைகள் வம்ச விருத்திக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்கன்னா அதனால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் விஷயத்தில் கொஞ்சம் கோபப்படுறீங்க. அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்ப கௌரவத்தை பாதிக்குமே அன்றி அதனால் எந்த லாபமும் கிடையாது. தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு வியாபாரம் முக்கியமாக பணம் முக்கியமானு கேட்டிங்கன்னா நீங்கள் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனால் கஸ்டமர்ஸ் அண்ட் வியாபாரம் தான் முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா இன்றைக்கி பெருசாக நஷ்டம் ஏற்படாது, ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சில அறிவுரைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றா அறிவுரைகள் இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில்
நீங்கள் இத்தனை நாளாக காட்டாமல் பேசிகிட்டு இருந்தீங்க, அந்த குழந்தைகள் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல அறிவுரை கொடுக்குற மாதிரி ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். அதனால் உங்களுக்கு கௌரவ உயர்வும் மதிப்பும் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் விஷயத்தில் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் மதியம் 1 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில தேவையற்ற மனஸ்தாபங்கள் வரும். குலதெய்வ வழிபாட்டுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். அப்படி இல்லை, நீங்கள் நான் வெளியிலே போகலை அப்படின்னா வீட்டில் கூட பிறந்தவங்க கிட்ட, அதாவது உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்க கிட்ட இன்றைக்கி அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மீன ராசி 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இது உங்களுக்கு தைரியத்தையும் மன தைரியத்தையும் செல்வாக்கையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரிகளுக்கு தனயோகம் ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழில் அபிவிருத்திக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. உடன்பிறப்புகள் விஷயத்திலும் இன்று ஆதாயம் ஏற்படும். ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் பொருள் செலவு ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு சுப செலவுகளால் திக்குமுக்காடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். உங்களுடைய வியாபார விஷயமா, பிஸ்னஸ் விஷயமா நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை கொடுக்கும். அதாவது வேண்டாத பொருளை வாங்கி வைக்கிறீங்க, அந்த வேண்டாத பொருள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. எதிரிகள், உங்களுடைய ப்ரொஃபஷனல் எனிமிட்டி, அந்த ப்ரொஃபஷனல் எதிரிகளை இன்றைக்கி சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணி வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை ஏற்படுத்தும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அல்லது ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கோபப்படுறத விட நிதானமாக யோசித்து செயல்படுவது நல்லது. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறத விட அந்த அட்வைஸை உங்களுக்கு செயல்படுத்தி பாருங்கள். இன்று வார்த்தைகள் மூலமாக குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் பெரிதாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மதியம் 1 மணிக்கு மேலே குரு பார்வையில் சந்திரன் வரும்பொழுது உங்களுடைய முதலீடுகளில் இரட்டிப்பு லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன யோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். இத்தனால குழந்தைகளால் மன கஷ்டம் இருந்தது. இன்றைக்கி மத்தியானம் உங்களுக்கு 1 மணிக்கு மேலே குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.